ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சகி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோயினியை ஃபாலோ பண்ணிவிட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் வர்றதை பார்த்துட்டு ஹீரோயினியும் எப்படியாவது தப்பிச்சா போகுதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி இந்த சைடு ஓடுறா. கூடவே மாமாவோட அசிஸ்டண்ட்டும் ஹீரோயினியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவோட தம்பியை பொண்ணுங்க எல்லாமே சேர்ந்து துரத்துறாங்க. இவனுக்கு என்ன சக்தி இருக்கும் அப்படின்னா, இவனோட ரூபத்தையே பல ரூபமாக மாற்றிக்கிற சக்தி இவனுக்கு இருக்குது. அதனால் இவனோட ரூபத்தை முன்னாடி ஓட விட்டுட்டு இவன் அப்படியே தப்பிச்சுக்கிறான். ஹீரோயினி ஒளிஞ்சிருக்க இடத்துக்கு இவனும் அப்படியே ஒளிஞ்சுக்கிறான். ஹீரோயினியும் இவனை பார்த்துட்டு, டே யார்ரா நீ, அதுவும் நான் ஒளிஞ்சிருக்க இடத்துல என்ன ஃபாலோ பண்ணிட்டு யாரா அவனை வர சொன்னா அப்படின்ற மாதிரி கண்டமேடிக்கு திட்டுறா. உடனே அவனும் சாரிங்க, நீங்கள் எப்படி தப்பிக்கிறதுக்காக ஒளிஞ்சிருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் ஒளிஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்கிறான். சரி நான் ஒரு ஐடியா தரேன், அதே மாதிரி பண்ணுறியா அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. உடனே அவனும் சரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவனும் சொல்கிறான். உன்னோட ட்ரெஸ் எல்லாம் கலட்டு அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறா. உடனே அவனும் சீச்சி நான் அந்த மாதிரி பையன்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். அட கருமமே, என்னோட ஐடியாவே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய, முதல்ல கலட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கலட்ட சொல்கிறா. இந்த ரெண்டு அசிஸ்டண்ட்டும் ஹீரோயினி போட்டிருக்க மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கிறது யாரோ போயிட்டுருக்காங்க. பார்த்தா ஹீரோவோட தம்பி தான் அதை போட்டிருக்கான். உடனே அவங்க ரெண்டு பேரும் சாரிங்க, நீங்கள் அரசரோட பையன், தெரியாமல் இதை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கேட்டுறாங்க. இவனும் பரவாயில்ல பொழைச்சிப்போங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிவிட்டு எப்படி சீக்கிரமாக இவன் ஆயிடுறான். ஹீரோயினியும் ஹீரோ பார்க்குறதுக்காக அவன் வீட்டுக்கே போயிடுறான். தம்பியோட ட்ரெஸ்ஸு தான் இவ போட்டிருக்கா. ஹீரோவை பார்க்குறதுக்காக யாருக்குமே தெரியாமல் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்றா. ஹீரோவும் இவ போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட பார்த்துட்டு தம்பிக்காரன் தான் நினச்சிட்டு, டே என்னை ஏண்டா போட்டு தொல்லை பண்ணுற, எதுக்கிடா போய் ஒளிஞ்சிட்ருக்க, முதல்ல வெளியில் வாடா அப்படின்ற மாதிரி இவன் கத்துறான். உடனே இந்த பக்கம் தம்பி வரான். அதோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி கத்துறான். அப்போது இவ்வளோ நேரமாக இங்கே இருந்தது யார்? ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு வெளியிலேருந்து ஆளை கூப்பிட்றான். கரெக்டாக ஹீரோயினியும் அழகாக அப்படியே தூக்குறாங்க. தம்பிக்காரனும் ஹீரோயினியை பார்த்துட்டு, டே இவன் நல்ல பொண்ணாச்சே, என்னோட திக் ஃப்ரெண்டு தெரியுமா அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். ஹீரோ, டே உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அமைதியாடுறா அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிடுறான். உடனே ஹீரோயினியும், டே நான் சொல்கிறத ரெண்டு பேரும் கேளுங்கடா, ஹீரோவோட தம்பின்னு சுற்றிட்டு இருக்கியே, டே தயவு செஞ்சு நீ வாய் முடிட்டுருடா அப்படின்ற மாதிரி ஆஃப் பண்ணி விடுறா. உனக்கு எல்லாமே மறந்து போச்சா, நீ எவ்வளோ பெரிய பாடகன், எவ்வளோ பெரிய சிங்கர், எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு பாட ஆரம்பிக்கிறா. பக்கத்தில் இருக்கவங்க தம்பி எல்லாரும் இவ பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தாளமும் போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுக்கு செம காண்டாகுது. போதும் நிறுத்து, என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகி கத்துறான். ஹீரோயினியே, டே நான் தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா இவ்வளோ அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கே, பழசெல்லாம் மறந்து போச்சா உனக்கு, ஏண்டா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவ கத்திட்டு இருக்கா. உடனே ஹீரோவோ, இவ என்னை கொல்ல வந்திருக்கா, இவளை தூக்கி ஜெயிலில் போடுங்க, இன்னும் கொஞ்ச நாளில் இவளுக்கு மரண தண்டனை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிடுறான். உடனே தம்பிக்காரனோ, டே அந்த மாதிரிலாம் பண்ணாதடா, இவன் நல்ல பொண்ணுடா அப்படின்ற மாதிரி இவன் எவ்வளவோ சொல்கிறான். இவன் கேட்குற மாதிரியே தெரியல. ஹீரோயின் அப்படியே ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தா ஜெயிலிருந்து ஒரு கைதி தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறான். ஹீரோயினியும் அவள் கையில் இருந்த லைட்ரு மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு ஷாக் கொடுக்குறா. பார்த்தா இவனை பிடிக்கிறதுக்காக போய் எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஷாக் அடித்து விழுந்துடுறாங்க. ஹீரோயினிக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி இவளும் பார்த்துட்ருக்கா. இந்த பக்கம் மாமாவோட அசிஸ்டண்ட்டோ மாமா கிட்டே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறா. இன்னும் 2 நாளில் ஹீரோயினியை தூக்கில் போட போகிறாங்களாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. மாமாவோ, விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. பக்கத்துலேயே வேகமாக ஓடக்கூடிய அந்த ரோபோன்னு சொல்லுவோம்ல, அவன் உட்காந்துட்ருக்கான். இவனுக்கு ஹீரோவை கண்டாலே பிடிக்காது, எப்படா மாட்டுவான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஹீரோவும் நல்லா செய்கிறான். மாமாவும் ஹீரோவை பார்க்குறதுக்காக வராரு. தம்பிக்காரனோ, மாமா என்ன ரொம்ப கோவமாக வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரியே கேட்குறான். உடனே மாமாவோ, டே என்னடா நடக்குதுங்க, அந்த பொண்ணு என்னோட ராஜ்யத்தை சேர்ந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு எப்படி நீங்கள் தண்டனை கொடுக்கலாம், யார் இந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்தது அப்படின்ற மாதிரி மாமா ரொம்ப கோவப்படுறாரு ஹீரோ கிட்ட. உடனே ஹீரோவோ, நான் இந்த நாட்டு அரசர், அப்படி இருக்கும்போது நான் கொடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே மாமாவோ, டே நிறுத்து, உங்கள் அப்பா தான் இந்த நாட்டுக்கு அரசர், நீ இன்னும் நாட்டுக்கு அரசர் ஆகலை, அப்படி இருக்கும்போது உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது, புரியுதா அப்படின்ற மாதிரி மாமா சொல்கிறாரு. உடனே ஹீரோவோ, அப்போது என்ன இந்த ராஜ்யத்துக்கு அரசராக்குங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். மாமாவோ, அரசர் அப்படின்றது ஒரு சும்மா விளையாட்டு விஷயம் கிடையாது, பொறுமை நிதானம் இது எல்லாமே வேணும், இது எதுவுமே உனக்கு கிடையாது, உங்கள் அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், இந்த நாட்டுக்கு நல்ல அரசரை நான் உட்கார வைப்பேன் அப்படின்னு, நீ என்னடானா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. உடனே ஹீரோவோ, அப்படின்னா நான் இந்த நாட்டுக்கு அரசராகிறதுக்கு எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். உடனே மாமாவோ, ஓ அப்படியா, அப்படின்னா இந்த நாட்டு மக்கள்கிட்ட 1000 பேர்த்துக்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வா,
நீ இந்த நாட்டு அரசராகிறதுக்கு சம்மதம் அப்படின்ற மாதிரி கையெழுத்து வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ அதுலேயும் ஜெயிச்சுட்டு அப்படின்னா நான் உனக்கு ஒரு போட்டி வைப்பேன், அதுலேயும் நீ ஜெயிச்சா மட்டும்தான் இந்த நாட்டுக்கு நீ அரசராக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. தம்பிக்காரனும் என்னண்ணா இது இப்படி ஆகிப்போச்சு, நான் வேணா உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி காதில் என்னமோ ஒரு ஐடியா சொல்கிறான். இந்த பக்கம் ஹீரோயினியும் ஜெயிலில் ஷாக் ஆகி விழுந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும் அக்கு பஞ்சர் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா இவ தான் ஒரு டாக்டராச்சு. இந்த பக்கம் ஹீரோவோட தம்பியோ யாருக்குமே தெரியாமல் வரேன்னு சொல்லிட்டு முகத்து மேலே மாஸ்க்கு போடுற மாதிரி போட்டுட்டு ஜெயிலுக்குள்ளே வரான். இவன் தான் ஹீரோவோட தம்பின்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் கண்டும் காணாத மாதிரி அவங்க இருக்காங்க. ஹீரோயினியை கஷ்டப்பட்டு காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு வரானாமா. ஒரு வழியாக 2 பேரும் வெளியிலையும் வந்துடுறாங்க. அப்போ தம்பிக்காரன் சொல்கிறான், நீ எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிரு, இங்கே இருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், அதனால் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். உடனே ஹீரோயினியும் நான் எப்படி போவேன், என்னை நீ காப்பாற்றிருக்க, அப்படி இருக்கும்போது உனக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டு நான் போனால் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. உடனே தம்பிக்காரனும் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். ஹீரோயினியும் டே அப்படின்னா என் மேலே அக்கறை வச்சு நீ வந்து ஜெயிலேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வரல, உன் அண்ணனை இதுலேருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக என்ன ஜெயிலேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்ட. அப்படி தான் ஒருவேளை உன் மாமா சொன்னது நீங்கள் செய்யாட்டி என்னை வச்சு நீங்கள் எஸ் ஆயிடலான்னு பார்த்து தானே எனக்கு இந்த ஜெயிலேருந்து நீ காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்த அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. உடனே அவனும் திருன்னு முழிக்கிறான். சரி சரி விடு விடு, நீ கற்றுக்குட்டி, நான் உன்னை காப்பாற்றுறேன் விடு அப்படின்ற மாதிரி ஹீரோயினியும் தைரியம் சொல்கிறா. ஹீரோயினியும் எல்லாத்துக்கிட்டேயும் போய் கேட்குறா, கத்தி கத்தி பேசுகிறா. யாரும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணுற மாதிரியே தெரியல. உடனே ஹீரோயினிக்கு ஒரு ஐடியா வருது. டே, இந்த ஊரில் இருக்க பொண்ணுங்க எல்லாத்துக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்ற மாதிரி தம்பிக்காரனை பார்த்து கேட்குறா. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ அப்படின்ற மாதிரி இவனும் சொல்கிறான். ஹீரோயினிக்கு அப்போ தான் மண்டையில் ஒரு மணி அடிக்குது. அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி கேளு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா சொல்கிறா. யாருக்கெல்லாம் இவனை பிடிக்குமோ அவங்க எல்லாரும் வந்து இவனை கட்டி பிடிச்சிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், சும்மா கட்டி பிடிக்க முடியாது, கூடவே சேர்ந்து கையெழுத்தும் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறா. எல்லாரும் கியூ கட்டி நிற்கிறாங்க. சின்னதுங்கள்லேருந்து பெருசு வரைக்கும் எல்லாரும் கியூ கட்டி நிற்கிறாங்க. ஹீரோயினியும் டே இவ்வளோ மவுசான ஆளாடா நீ அப்படின்ற மாதிரி இவ பார்க்குறா. நடக்கிறது எல்லாத்தையும் மாமாவோட அசிஸ்டன்ட் பொண்ணுங்க எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன இவ இவ்வளோ சீட் பண்ணி விளையாண்டுட்ருக்கா, இவளை ஏதாவது ஒன்று பண்ணணுமே, தடுத்து நிறுத்தணுமே, அப்படி இல்லாட்டி ஹீரோ தான் இந்த ராஜ்யத்துக்கே அரசர் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அசிஸ்டண்ட்டும் கீழே இறங்கி வருது. ஹீரோயினிக்கிட்ட நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, ரூல்ஸ்லலாம் இந்த மாதிரி கிடையவே கிடையாது, இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்குவேன், திரும்பவும் ஒன்றத்துக்கு ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி அசிஸ்டண்ட் ஒரு மிரட்டுது. ஹீரோயினியும் பம்பிக்கிறா. ஆஹா, இவன் திருப்பியும் நம்மளை ஜெயிலில் தூக்கி போட போகிறாளோ அப்படின்ற மாதிரி பம்பிகிட்டே இருக்கா. அவளும் கையெழுத்து போட்டு அந்த பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவள் கிளம்பிடுறா. தம்பியும் இப்போ என்ன பண்ணுறது, பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவள் போயிட்டாளே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. உடனே ஹீரோயினியும் கவலைப்படாத குமார், நான் தான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்குறா. திரும்பவும் மக்களை எல்லாத்துக்கும் ஒரு அறிவிப்பு விடுக்கிறா. சின்னதாக ஒரு கேம் மாதிரி விளையாடலாம், அவங்கவுங்க முதுகு பின்னாடி ஒரு பேரை எழுதி ஒட்டிக்கங்க, யார் அதிகமாக பேரை கொண்டு வந்து தரீங்களோ அவங்க தான் இதில் ஜெயிச்சாங்க, அவங்களுக்கு ஒரு பரிசு இருக்குது அப்படின்ற மாதிரி அலௌன்ஸ் பண்ணுறா. கிராமத்தில் இருந்தவங்க எல்லாரும் அடித்து பிடிச்சி முதுகுக்கு பின்னாடி இருந்த அந்த பேர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இவகிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோயினியும் டே கையெழுத்து போட்டால் தானடா பிடிங்கிட்டு போவீங்க, இப்போ பேரே என் கையில் இருக்குது, இப்போ என்னடா பண்ணுவீங்க, வாடா போகலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. உன் அண்ணன் தான் இந்த நாட்டுக்கு அரசர், நீ கவலையே படாத அப்படின்ற மாதிரி தம்பியை தேத்தி கொண்டுட்டு வரா. உடனே தம்பிக்காரனும் நீ இதெல்லாம் எதுக்காக பண்ணுற, எங்கள் அண்ணன் மேலே உனக்கு காதல் இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். உடனே ஹீரோயினியும் அந்த ஈர வெங்காயம்லாம் எனக்கு கிடையாதுடா, நான் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறேன், தெரியாதனமாக இந்த உலகத்தில் வந்து நானும் உங்கள் அண்ணனும் வந்து மாட்டிக்கிட்டோம், அவனை எப்படியாவது இதுலேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகணும், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கெல்லாம் எங்கே புரிய போகுது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.